வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைய வகுப்பில் வெண்பாவிற்குரிய ஓசையான செப்பலோசை குறித்தும் அவற்றின் வகை குறித்தும் பார்க்க இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து யாப்பின் உறுப்புகளில் ஒன்றான அடி குறித்தும் அதன் வகைகள் குறித்தும் பார்க்க இருக்கிறோம். நாம் இதற்கு முந்தைய வகுப்புகளில் யாப்பிற்கு 6 உறுப்புகள் இருக்கின்றன என்றும் அந்த 6 உறுப்புகளுள் எழுத்து குறித்தும் அசை குறித்தும் சீர் குறித்தும் தலை குறித்தும் விரிவாக கண்டோம். நாம் இன்றைய வகுப்பில் அடி குறித்து பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக வெண்பாவிற்குரிய ஓசையான செப்பலோசை குறித்து இப்பொழுது நாம் படிக்க இருக்கிறோம். செப்புதல் என்றால் பேசுதல் என்று பொருள். செப்புதல், பேசுதல். ஆக வெண்பா என்பது ஒருவர் மற்றொருவரிடத்தில் பேசுவது போன்ற ஒரு ஓசையை பெற்றிருக்க வேண்டும். அதுவே செப்பலோசை எனப்படுகிறது. ஆக எந்த ஒரு வெண்பாவாக இருந்தாலும் ஒருவர் மற்றவரிடத்தில் பேசக்கூடிய தொனியில் ஓசையில் அமையுமானால் அதனை நாம் செப்பலோசை என்று சொல்கிறோம். செப்பலோசை 3 வகைகளாக பகுக்கப்படும். அவை ஏந்திசை செப்பலோசை, தூங்கிசை செப்பலோசை, ஒழுகிசை செப்பலோசை. இத கண்டிப்பா நம்ம நினைவுல வச்சுக்கணுமா அப்படின்னா வெண்பா எழுதும் போது இது நினைவுல இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெண்பால என்னென்ன விதமான செப்பலோசை இருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு நாம் இத தெரிஞ்சு வச்சுக்கலாம். அந்த அளவில் இந்த ஒன்னொன்னு என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏந்திசை செப்பலோசை அப்படின்னா வெண்பால் இருக்கக்கூடிய அத்தனை சீர்களும் வெண்சீர் வெண்டலை மட்டுமே பெற்று வருமானால், தலை என கட்டுதல், ஒரு சீரும் அடுத்த சீரையும் இணைக்கிறது அல்லது சரியான ஓசை ஒழுங்குமுறைக்கேற்ப கட்டுவதற்கு முக்கிய பங்கு தலைக்கு இருக்கணும். அந்த தலை வெண்பாவுக்குரிய தலை வெண்டலைனும், அது 2 விதமாகவும் 2 அசைகளை மட்டும் கொண்ட சீருக்கு இயற் சீர்னும், 3 அசையில காய்ச்சீர் பெற்றிருக்கிற சீருக்கு வெண்சீர் வெண்டலைனும் 2 விதிகள் இருக்கணும். நம்ம இதுக்கு முந்தைய வகுப்புகள்ல பார்த்தோம். அந்த அளவுல ஏந்திசை செப்பலோசை அப்படின்னா அந்த வெண்பால் இருக்கக்கூடிய அனைத்து சீர்களும் வெண்சீர் வெண்டலை விதியான காய்முன் நேர் அப்படிங்கிற விதிக்கு உட்பட்டு அமைந்திருக்குமானால், இன்னமும் எளிமையா சொல்லணும்னா ஈற்றுச்சீரை தவிர மற்ற அத்தனை சீர்களும் காய்ச்சீர் பெற்று காய்முன் நேர் அப்படிங்கிற வெண்சீர் வெண்டலைக்குரிய விதியை ஏற்று முதல் சீர் காயில் முடியும் பொழுது அடுத்த சீர் நேரில் தொடங்கி அதுவும் காய்ச்சீராக முடிந்து அதற்கு அடுத்த சீர் நேரில் தொடங்கி அதுவும் காய்ச்சீராக முடிந்து இப்படியே வரிசையாக ஈற்றுச்சீருக்கு முந்தைய சீர் வரை காய்ச்சீர் விதிக்கு உட்பட்டு ஈற்றுச்சீரும் நேரில் தொடங்கினால் அந்த வெண்பா ஏந்திசை செப்பலோசை பெற்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படும். இப்ப அடுத்தது இதுக்கு நேர் மாறா வெண்பால் இருக்கிற எல்லா சீரும் ஈற்றுச்சீர் சில நேரங்களில் அது ஈரசையா இருக்கிற வாய்ப்பு இருந்தா வெண்பால் இருக்கக்கூடிய அத்துணை சீர்களும் ஈரசை சீர்களாக அமைந்து ஈற்றுச்சீர் நேரில் முடிந்தால் அடுத்த சீர் நிறையில் தொடங்கியும், ஈற்றுச்சீர் நிறையில் தொடங்கினால் அடுத்த சீர் நேரில் தொடங்கியும் இயற்சீர் வெண்டலை விதிக்கு உட்பட்டு அமைந்திருந்தால் அதனை நாம் தூங்கிசை செப்பலோசை பெற்ற வெண்பா என்று குறிப்பிடுகிறோம். தூங்கிசை செப்பலோசை அப்படின்னா இயற்சீர் வெண்டலை மட்டும்தான் அந்த வெண்பால வரணும். வெண்சீர் வெண்டலை வராம முழுக்கவே இயற்சீர் வெண்டலை மட்டும்தான் எல்லா சீரும் பயின்று வந்திருந்ததுன்னா அத்தகைய வெண்பாவை நாம் தூங்கிசை செப்பலோசை பெற்று வரும் வெண்பா அப்படின்னு சொல்றோம். இன்னும் எளிமையா சொல்லணும்னா ஈற்றுச்சீரை தவிர மற்ற எல்லா சீரும் ஈரசைகளை மட்டுமே கொண்டு நேரில் முடிந்தால் நிறையில் தொடங்கியும் நிறையில் முடிந்தால் நேரில் தொடங்கியும், அதாவது மாமுன் நிறை விளமுன் நேர் அப்படிங்கிற இயற்சீர் வெண்டலை விதிக்கு உட்பட்டு அமைந்திருந்தால் அந்த வெண்பாவை நாம் தூங்கிசை செப்பலோசை பெற்ற வெண்பா என்று குறிப்பிடுகிறோம். இது ரெண்டும் கலந்து இயற்சீர் வெண்டலையும் வருது வெண்சீர் வெண்டலையும் வருது அப்படின்னா அந்த வெண்பாவுக்கு ஒழுகிசை செப்பலோசை அப்படின்னு பேரு. ஒழுகிசை செப்பலோசை அப்படின்னா இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை ரெண்டுமே கலந்து காய்ச்சீரும் வருது மாச்சீரும் வருது வெள்ளச்சீரும் வருது இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை 2 விதியும் பொருந்தி வருது அப்படின்னா அந்த வெண்பாவுக்கு ஒழுகிசை செப்பலோசை பெற்று வரும் வெண்பா அப்படின்னு பேரு. ஆக செப்புதல் அப்படின்னா பேசுதல், வெண்பாவிற்குரிய ஓசை செப்பலோசை, ஒருவர் மற்றவரிடத்தில் பேசக்கூடிய தொனியில் ஓசையில் அமைந்திருப்பதை நாம் செப்பலோசை அப்படின்னு சொல்றோம். வெண்பா செப்பலோசை பெற்றுதான் கண்டிப்பாக வரணும். இந்த செப்பலோசை 3 விதமா சொல்லப்படும். வெண்பாவில் ஈற்றுச்சீரை தவிர மற்ற எல்லா சீரும் காய்ச்சீராக அமைந்திருக்குமானால் அதனை நாம்
ஏந்திசை செப்பலோசை பெற்று வந்திருக்கக்கூடிய வெண்பா என்று குறிப்பிடுகிறோம். அதாவது வெண்சீர் வெண்டலை மட்டுமே அந்த பாடலில் பயின்று வந்திருந்தால் அதனை ஏந்திசை செப்பலோசை பெற்று வந்த பாடல் என்று சொல்கிறோம். அதற்கு மாறாக ஈற்றுச்சீர் தவிர மற்ற எல்லா சீர்களும் ஈரசை சீர்களாக இயற்சீர் வெண்டலை விதிக்கு உட்பட்டு மாமுன் நிறையும் விளமும் நேரும் என இயற்சீர் வெண்டலைக்கு விதிக்கு உட்பட்டு ஈற்றுச்சீர் தவிர மற்ற அனைத்து சீர்களும் ஈரசை சீர்களாக அமைந்திருந்தால் அந்த வெண்பாவை நாம் தூங்கிசை செப்பலோசை பெற்று வரும் வெண்பா என்று குறிப்பிடுகிறோம். இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை ஆகிய இரண்டையும் கலந்து பெற்று வரக்கூடிய வெண்பாவை நாம் ஒழுகிசை செப்பலோசை பெற்று வரும் வெண்பா என்று குறிப்பிடுகிறோம். இந்த ஒன்னொன்னையும் நம்ம நினைவுல வச்சுக்கணுமா அப்படின்னா, வெண்பா இயற்றுவதற்கு அது அவசியம் அல்ல. ஆனா வெண்பா குறித்த புரிதலுக்கும் செப்பலோசை குறித்த புரிதலுக்கும் இவை மிக மிக அவசியம். ஆக தாள கட்டமைப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஓசை நயம் என்பது வெண்பாவின் பிரதானம். மரபு கவிதைக்கும் புது கவிதைக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நினைச்சது எல்லாத்தையும் எழுதுவதற்கான களத்தை கொடுப்பது புது கவிதை. அதிலும் குறிப்பாக பாரதிக்கு பிறகு வசன கவிதை, உரைநடை கவிதை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரபலமாகி இன்றைக்கு எழுத்துக்குன்னு ஒரு கட்டமைப்பு இல்லாம நாம் சிந்திக்கக்கூடியதை கவித்துவத்தோடு வடிவமைப்பதற்குரிய கட்டமைப்பை புது கவிதை அந்த தளத்தை நமக்கு தருகிறது. ஆனால் மரபு கவிதை என்பது ஒரு குதிரைக்கு பூட்டப்பட்டிருக்கக்கூடிய கடிவாளம் போல தலை என்பதனை பெற்று உரிய ஓசை முறைக்கு ஏற்ப நமது சிந்தனை அனைத்தையும் 4 அடிகளுக்குள்ளாகவோ 2 அடிகளுக்குள்ளாகவோ 4 சீர் அளவில் நமது சிந்தனை முழுவதையும் ஓசை நயமோடு எடுத்து இயம்புவதற்கு எப்படி ஒரு குதிரைக்கு கடிவாளம் மிக அவசியமோ, அது தடம் பிறழாமல் பாதை மாறாமல் செல்வதற்கு ஒரு குதிரைக்கு எப்படி கடிவாளம் மிக அவசியமோ, அப்படி நமது எண்ணத்தை எடுத்து இயம்பும் பொழுது அதை ஓசை நயம் பெறலாமல் இருப்பதற்கு தலை மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆக இந்த கட்டமைப்பு இருக்கும் காரணத்தினால்தான் மரபு கவிதை சற்றே கையாளுவதற்கு கடினமானதாக பார்க்கப்படுகிறது. ஆனால் ஓசை நயத்தில் தேர்ந்து உரிய இலக்கண விதிகளை அறிந்த பின்னர் மரபு கவிதையை எழுத முனைந்தால் மரபு கவிதை எழுத முடிந்த அத்தனை பேராலும் மிக எளிதில் பாடல் புனையவும் புதுக்கவிதை வடிக்கவும் இயலும். ஆக அந்த அளவில் மரபு கவிதை மிக அவசியமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கடினமான இலக்கண அமைப்பை கொண்டிருக்கக்கூடிய வெண்பாவில் ஓசை நயம் மிக பிரதானமான ஒன்றாக இருக்கிறது. அப்படி ஓசை நயம் சிறப்பாக அமைய வேண்டுமானால் அதற்கு இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை ஆகிய தலைக்குரிய இலக்கணங்களை நாம் சரிவர கற்று கைதேற வேண்டும். அந்த அளவில் நாம் செப்பலோசை குறித்த பாடத்தை இப்பொழுது நிறைவு செய்கிறோம். அடுத்தபடியாக யாப்பின் உறுப்புகளுள் 5ஆம் உறுப்பான அடி குறித்தும் அதன் வகைகள் குறித்தும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது வெண்பாவின் உறுப்புகளுள் 5ஆவதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய அடி குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இதற்கு முன்னதாகவே சில வகுப்புகளுக்கு முன்னர் நமது புரிதலுக்காக ஒரு வரியை நாம் அடி என்று சுட்டுவோம் என்று குறிப்பிட்டிருந்தோம். வெண்பாவில் ஈற்றடி தவிர மீதமுள்ள அத்துணை அடிகளும் 4 சீர்களை பெற்றதாகவும் ஈற்றடி அதாவது இறுதி அடி மட்டும் 3 சீர்களை பெற்று வரும் என்றும் நாம் இதற்கு முந்தைய வகுப்புகளில் படித்தோம். ஈற்றடி முச்சீராய் ஏனைய அடிகள் நாச்சீராய் அமைந்திருக்கும் என்று பார்த்தோம். அதாவது ஈற்றடி என சொல்லக்கூடிய இறுதி அடியில் 3 சீர்களையும் ஏனைய அனைத்து அடிகளையும் 4 சீர்களையும் அது பெற்றிருக்க வேண்டும் என்று அறிந்தோம். ஆனால் எத்தனை அடிகளை வெண்பா கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற வரையறையை பார்ப்பதற்கும் அந்த அடி அளவிற்கேற்ப அந்த அடிகளுக்குரிய பெயர்களையும் அந்த அடி அளவிற்கேற்ப பயின்று வரக்கூடிய அந்த வெண்பாவிற்கான பெயர்களையும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். 2 அடிகளை பெற்று வந்தால் 2 அடிகளை 2 அடி என்பதை நாம் குரல் அடி என்று சுட்டுவோம். குரல் அடி என்றால் 2 அடிகள். 2 அடிகளை இருந்தால் அதனை 2 அடிகள் என்பதை நாம் குரல் அடி என்று சுட்டுவோம். 2 அடிகளில் மட்டுமே கொண்ட வெண்பாவை நாம் குரல் வெண்பா என்று குறிப்பிடுவோம். 2 அடிகள் மட்டும் இருக்குமானால் முதல் அடி ஈற்றடி, 2 அடிகள் மட்டும் இருக்குமானால் 2 அடி என்று சொல்வதை விட அதனை நாம் குரல் அடி என்று குறிப்பிடுவோம். அப்படி 2 அடிகளால் ஆன வெண்பாவை 2 அடிகளில் மோனை எதுகை தலை என வெண்பாவிற்குரிய இலக்கணங்கள் பொருந்தி அமையக்கூடிய அந்த வெண்பாவை நாம் குரல் வெண்பா என்று புரிந்து கொள்கிறோம்.
அதாவது 2 அடிகள் என்றால் அதனை நாம் குறளடி என்று சொல்கிறோம். 2 அடிகளால் ஆன வெண்பாவை நாம் குறள் வெண்பா என்று சொல்கிறோம். திருக்குறள் 2 அடிகளால் ஆனது, அது குறள் வெண்பா என்று சுட்டப்படும். நிறைய பேர் இலக்கண விதி சரியா தெரியாம திருக்குறள் 1.25 அடி கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அது முற்றிலும் தவறு. வெண்பாவின் அடிப்படையே முதல் அடி 4 சீர்களை கொண்டதாகவும் ஈற்றடி 3 சீர்களை கொண்டதாகவும் அமைவதுதான் வெண்பா. அந்த அளவில் 2 அடிகள் மட்டுமே கொண்டிருக்கக்கூடிய திருக்குறளில் முதல் அடி 4 சீர்களையும் அடுத்த அடி 3 சீர்களையும் பெற்று வருவதுதான் அதனுடைய கட்டமைப்பு. அந்த அளவில் அது முற்று பெற்ற அடி. அதனை 1.25 அடி என்று சுட்டுவது அறிவின்மை. திருக்குறள் 2 அடிகளானது. அதனை நாம் குறளடி என்று குறிப்பிடுவோம். அந்த 2 அடிகளை கொண்ட வெண்பாவை நாம் குறள் வெண்பா என்று குறிப்பிடுவோம். அதே போல 3 அடி என்பதை நாம் சிந்தடி என்று குறிப்பிடுவோம். 3 அடிகளால் ஆன வெண்பாவை நாம் சிந்தியல் வெண்பா என்று குறிப்பிடுவோம். 4 அடி என்பதை அளவடி என்று சொல்வோம். அப்படி 4 அடிகளால் ஆன வெண்பாவை அளவியல் வெண்பா என்று சொல்வோம். பெரும்பாலும் வெண்பா என்றாலே அது 4 அடிகளை கொண்டதாகவே அமைந்திருக்கும். அதனால் அளவியல் வெண்பா என்று சொல்வதை விட வெண்பா என்று குறிப்பிட்டாலே அது அளவியல் வெண்பா என்று புரிந்து கொள்ளப்படும். மீதம் இருக்கக்கூடிய வெண்பாக்களுக்கு அதன் பெயரை சுட்டினால் அது இத்தனை அடிகளை கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம். வெறுமனே வெண்பா என்று சுட்டினால் அது 4 அடிகளை பெற்றது என்று புரிந்து கொள்ளலாம். அந்த அளவில் அளவியல் வெண்பா என்று சொல்வதை விட பொதுவாக வெண்பா என்று சொன்னாலே அது 4 அடிகளை கொண்ட அளவியல் வெண்பாவையே சுட்டும். சில நேரங்களில் 5 அடிகளில் இருந்து 4 அடிகளுக்கு மேலாக 5 அடிகளில் இருந்து 12 அடிகள் வரை கூட சில நேரங்களில் வெண்பா அமைந்திருக்கும். அப்படி 5 அடிகள் முதல் 12 வரை இருக்கக்கூடிய அடிகளை நாம் நெடிலடி என்று குறிப்பிடுகிறோம். 5 அடிகள் முதல் 12 அடிகள் வரை கொண்ட வெண்பாவை நாம் பக்ரோடை வெண்பா என்று குறிப்பிடுகிறோம். அதே போல மிகச் சில நேரங்களில் 12 அடிகளுக்கும் மிகுதியான அடிகளை கொண்டு சில நேரங்களில் வெண்பா அமையக்கூடும். அது சிறப்பற்றது. இருப்பினும் 12 அடிகளுக்கு மேல் இருக்கக்கூடியவற்றை நாம் களி நெடிலடி என்றும் அவ்வகையில் அமையக்கூடிய வெண்பாவை களி வெண்பா என்றும் குறிப்பிடுகிறோம். ஆக 2 அடி என்பதை குறளடி என்கிறோம். 3 அடி என்பதை சிந்தடி என்கிறோம். 4 அடி என்பதை அளவடி என்கிறோம். 5 12 வரையிலான அடிகள் அளவினை நாம் நெடிலடி என்று குறிப்பிடுகிறோம். 12க்கும் மேற்பட்ட அடிகள் இருக்குமானால் அதனை நாம் களி நெடிலடி என்று குறிப்பிடுகிறோம். முறையே 2 அடிகளால் ஆன வெண்பாவை நாம் குறள் வெண்பா என்று சுட்டுகிறோம். 3 அடிகள் அதாவது சிந்தடி 3 அடிகளால் ஆன வெண்பாவை நாம் சிந்தியல் வெண்பா என்கிறோம். 4 அடிகள் அதாவது அளவடி 4 அடிகளால் ஆன வெண்பாவை அளவியல் வெண்பா என்கிறோம். பெரும்பாலும் வெண்பா என்றாலே அது 4 அடிகளால் கொண்டதாகவே அமையும் என்பதால் அளவியல் வெண்பா என்று சுட்டுவதை விட வெண்பா என்று சுட்டினாலே அது 4 அடிகளை கொண்டது என்று புரிந்து கொள்ளலாம். 5 முதல் 12 அடிகள் அதாவது நெடிலடி என்று சொல்லக்கூடிய 5 முதல் 12 அடிகள் வரை கொண்டிருக்கக்கூடிய வெண்பாவை நாம் பக்ரோடை வெண்பா என்று குறிப்பிடுகிறோம். பல இலக்கண நூல்களில் வெண்பாவின் அடி வரையறை 2 முதல் 12 என்று சுட்டுகிறார்கள். மிக சில நேரங்களில் 12 அடிகளுக்கு மேலாக சில வெண்பாக்கள் அமையலாம். அவை சிறப்பற்றவை. இருந்த போதிலும் 12 அடிகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய அடிகள் 12 அடிகளுக்கும் மேலாக இருக்கக்கூடியவற்றை நாம் களி நெடிலடி என்று சுட்டுகிறோம். களி நெடிலடி என்றால் 12க்கும் மிகுதியான அடிகள் என்று பொருள். அப்படி 12க்கும் மிகுதியான அடிகளை கொண்டு இருக்கக்கூடிய வெண்பாவை நாம் களி வெண்பா என்று சுட்டுகிறோம். அந்த அளவில் இந்த வகுப்பில் வெண்பாவிற்குரிய ஓசையான செப்பலோசை குறித்தும் யாப்பு இலக்கணத்தின் 5ஆம் உறுப்பான அடி குறித்தும் அவற்றின் வகைகள் குறித்தும் கண்டறிந்தோம். இவை நமது புரிதலுக்கு மட்டுமே தவிர வெண்பா புனைவதற்கு இவற்றை நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வெண்பா குறித்த அறிவை வளர்த்தெடுப்பதற்கு இவை மிக முக்கியமானவை. அடுத்த வகுப்பில் பொழிப்பு மோனை குறித்தும் எதுகை குறித்தும் பார்க்க இருக்கிறோம். அவற்றோடு வெண்பாவிற்குரிய இலக்கணம் நிறைவுறும். நிறைவு வகுப்பில் வெண்பாவில் 2 வகைகள் இருக்கின்றன. நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா. ஆக அதோடு இந்த வகுப்பு நிறைவுறும். தொடர்ந்து வகுப்பில் இணைந்திருங்கள். இதற்கு முந்தைய வகுப்புகளில் கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய பயிற்சிகளை தொடர்ந்து நீங்கள் பின்பற்றி வந்தால் மிக எளிதில் நீங்கள் வெண்பாவில் கைதேற முடியும். அந்த அளவில் இதோடு என் வகுப்பினை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.